திமுகவில் இணைந்தார் நடிகர் ரஜினிகாந்த். சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதிர்ச்சியில் தமிழகம். தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் ரஜினிகாந்த் எப்போதுமே ஒரு செல்வாப்புமிக்க சக்தியாகவே பார்க்கப்பட்டு வருகிறார். அவர் அரசியலுக்கு வராவிட்டாலும் கூட அவரது ஒவ்வொரு அசைவும் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்திற்கான வித்தையாகவே கருதப்பட்டு வருகிறது. அப்படித்தான் இப்போதும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில அரசியல் கணக்குகள் மிக ஆழமாக புரிந்துள்ளதாக கவனிக்கப்படுகிறது. திமுக கொடுத்த பயத்தால் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதிலடி தந்து எதிர்வினையாற்றியிருக்கிறது தற்போது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி மற்றும் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல். முருகன் ஆகியோருக்கு நன்றி என்று அவர் கூறியிருப்பது இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் அரசியல் சூழலானது இன்னும் சில நாட்களில் நடக்கவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் பல்வேறு அதிரடி திருப்பங்களை கொண்டும் மக்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் கூட்டணி அரசியல் குறித்து தீவிரமாக யோசித்து வருகிறாராம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை தங்களது கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்பதே விஜயின் முக்கிய திட்டமாக இருந்ததாக அரசியல் வட்டாரங்களும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகி தபேகாவுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாக விஜய்க்கு நெருங்கிய நிர்வாகிகள் நம்பிக்கை அளித்திருந்ததாகவும் தகவல்களும் வெளியாகி வந்தது. திமுக தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் அதிருப்தியில் இருப்பதாகவும் தபேகா தரப்பில் மரியாதையான தொகுதிகள் வழங்கப்பட்டால் காங்கிரஸ் விஜய் பக்கம் வரலாம் என்றும் அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த நம்பிக்கையிலேயே விஜய் தனது கட்சியின் சில முக்கிய நிர்வாகிகளிடம் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். ஆனால் மார்ச் மாதம் 4ஆம் தேதி திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானதும் விஜயின் கூட்டணி எதிர்பார்ப்பு முற்றிலும் முறிந்துவிட்டது என்றே சொல்லலாம். மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் ஏற்கனவே பல தலைவர்கள் அதிமுகவை விட்டு விலகி பல்வேறு கட்சிகளில் இணைந்து வரும் நிலையில் இன்னும் அதிமுகவிற்குள் தலைமை பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு அரசியல் மோதல்களும் உட்கட்சி பூசல்களுமே நடந்து கொண்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளது. ஏனென்றால் ஓபிஎஸ் இருக்கும்போதே ஓபிஎஸ் அணி, எடப்பாடி அணி என்று அதிமுகவில் இரு அணிகளாக இருந்து வந்த நிலையில் தற்போதோ ஒற்றை தலைமை வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முற்பட்டு ஒரே அணியாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கும் போதும் அதிமுகவில் பிரச்சனைகள் முடியவில்லையாம். அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமியிடம் பல முக்கிய அரசியல் தலைவர்கள், அதாவது மூத்த அமைச்சர்களே இன்னும் சலசலப்புடன் பேசி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இந்த நிலையிலோ வெளியேறப்பட்ட ஓபிஎஸ்ஸிடமிருந்து பல முக்கிய மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இணைந்து வருவதும் பல்வேறு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அதே சமயம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரேடியாக கட்சிக்குள் மீண்டும் இடமளிக்க மறுத்துள்ளதால் முன்னாள் முதல்வரான ஓ. பன்னீர்செல்வம் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் அரசியல் பயணம் எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விவாதம் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதில் திமுகவில் இணைவதே கடைசி அரசியல் முடிவு என்ற கருத்தே மேலோங்க தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் தற்போதுள்ள சூழலில் தமிழகத்தில் 2026 தேர்தல் களம் வெறும் வாக்குப்பதிவிற்கான மட்டுமல்ல, அது வியூகங்களின் யுத்தமாகவும் மாறியிருக்கிறது. பீகாரை போல தமிழகத்திலும் ஒரு மெகா என்டிஏ கூட்டணியை அமைத்து திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பதே பாஜக டெல்லி தலைமையின் மாஸ்டர் பிளான். ஆனால் அதிமுக தலைமையின் மெத்தன போக்கால் அந்த கணக்குகள் தடம் புரண்டுள்ளது. அமித்ஷாவை உச்சக்கட்ட கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஓ. பன்னீர்செல்வத்தின் அரசியல் எதிர்காலமானது படுபாதாளத்தில் விழுந்துள்ளதாகவே சொல்கிறார்கள். 2026 தேர்தலில் இபிஎஸ் மீண்டும் முதல்வராக வரக்கூடாது என்ற நோக்கில் சில இடங்களில் உள்ளடி வேலைகள் நடந்ததாகவும், குறிப்பிட்ட வேட்பாளர்களை தோற்கடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால்தான் தேர்தல் முடிந்தவுடன் ஒற்றை தலைமையாக இபிஎஸ் என்ற கோஷம் தென் மாவட்டங்களில் முதலில் எழுந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகவே ஓபிஎஸ் கட்சிக்குள் உரங்கட்டப்பட்டதாகவும் அவர்கள் கூறி வருகின்றனர். அதிமுக கதவு மூடியதாகவே இப்போது ஓபிஎஸ் நினைத்து வரும் நிலையில் இபிஎஸ்ஐ விரும்பினாலும்
ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் அனுமதிக்க தென் மாவட்ட நிர்வாகிகள் சிலர் தயாராக இல்லை என்பதே நிலவரமாம். இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக பெரும் சரிவை சந்தித்த போது அக்கட்சியை கைதூக்கிவிட்டது கொங்கு மண்டலம்தான். 44 இடங்களில் அதிமுக வென்றதற்கு சாணக்கியராக செயல்பட்டவர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. திராவிட ஆளுமைகளான கருணாநிதி, ஜெயலலிதா இல்லாத சூழலிலும் குங்குக்கோட்டையை தன் கட்டுக்கோப்பான நிர்வாகத்தால் கட்டி காத்தவர். அனைவரையும் அனுசரித்து செல்லும் இவரின் அணுகுமுறைதான் இன்றும் கொங்கு பகுதியில் அதிமுகவின் உயிர்நாடியாகவே பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இணையப் போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஈசா யோகா மையத்தின் மகா சிவராத்திரி விழா ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. அங்கு எஸ்.பி. வேலுமணியுடன் பிரேமலதா விஜயகாந்த் ஒரே மேடையில் காணப்பட்டது கோவை ஆபரேஷன் கச்சிதமாக முடிந்துவிட்டது என்று அனைவரையும் நம்ப வைத்தது. தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்குள் கொண்டு வருவதற்கான அத்தனை அடித்தளங்களையும் வேலுமணி அமைத்திருந்தாராம். ஆனால் தொகுதி பங்கீடு மற்றும் எதிர்கால அங்கீகாரம் தொடர்பான இறுதி முடிவுகளை எடுப்பதில் அதிமுக தலைமை காட்டிய தயக்கம் திமுகவிற்கு பொன்னான வாய்ப்பாக அமைந்தது. நள்ளிரவில் அரங்கேறிய ரகசிய பேச்சுவார்த்தைகள் மூலம் திமுக ஒரு அதிரடி அட்டாக் கொடுத்து தேமுதிகவை தன் பக்கம் இழுத்துவிட்டது என்றே சொல்லலாம். ஓ. பன்னீர்செல்வத்திற்கு திமுக தரப்பில் இணைவதில் தயக்கம் இருப்பதாகவே சொல்லப்பட்டு வந்தாலும் 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்துவிட்டு திமுகவில் தன் மகனுடன் ஒரு சாதாரண தொண்டனாக இணைந்ததிலிருந்தே தமிழகத்தில் அவர் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானார் என்ற தகவல்களும் வெளியாகி வந்தது. இதன் அடிப்படையில் மேலும் அதிமுகவினுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை எஸ்.பி. வேலுமணியிடமே முழுமையாக விட்டிருந்தால் அவர் தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் இழுத்து வந்திருப்பார் என்றும் அதிமுக வட்டாரங்களிலும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் ஆனால் ஈகோ அதிகார போட்டியால் அதிமுக தலைமை அதற்கு வழிவிடவில்லை என்பதுதான் தற்போதைய டெல்லி பாஜகவின் குற்றச்சாட்டாக வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தின் சொந்த தொகுதியான போடியில் அவரது மிக நெருக்கமான ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பு தன் பக்கம் இழுத்துள்ளது. ஓபிஎஸ் தரப்புக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதாம். ஓ. பன்னீர்செல்வம் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணங்கள், மக்கள் சந்திப்புகள் என அவர் செல்லும் இடமெல்லாம் நிழல் போல கூடவே இருப்பவர் திருப்பதி. ஓபிஎஸ்ஸின் தீவிர விசுவாசியாக கருதப்பட்ட இவர் சமீபத்தில் ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தாராம். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளரான திருப்பதி திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு திமுகவில் இணைந்திருப்பது, அது மட்டுமில்லாமல் அவர் தலைமையில் சுமார் 400 பேருடன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தென் மாவட்டங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள். ஒற்றை தலைமையான எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு புகார்கள் வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் என்னவென்று பார்த்தால் அதிகார மோதல்களாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு காரணமாகவும் உள்கட்சி பூசல் நடந்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இவ்வாறு அரசியல் களமானது பரபரப்பாக இருக்க தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் போர்க்களமானது வெடித்துள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையிலோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாகவுமே அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்துள்ளது.